இந்நாள் நன்னாளாகட்டும். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காலச்சக்கரத்தில் 9வதாக வரக்கூடிய ராசி தனுசு ராசி ஆகுங்க. குரு பகவான் ஆளக்கூடிய இந்த ராசி நெருப்பு ராசி அப்படின்னும் அழைக்கப்படுது. இவங்க பார்த்தீங்கன்னா சாகச மனநிலை கொண்டவங்க அப்படின்னும் சொல்லலாங்க. சுதந்திர மனப்பான்மை கொண்டவங்களாக இருக்கக்கூடியவங்க, எந்த விஷயத்துலையுமே சீக்கிரமாக செய்து முடிக்கக்கூடியவங்க, கோபப்படாமல் சூழ்நிலையை புரிந்து கொண்டு செய்து முடிக்கக்கூடிய திறமை கொண்டவங்க இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க அப்படின்னும் சொல்லலாங்க. இந்த தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு உதவுவதில் முன்வாண்டி நிற்கக்கூடியவங்க. அதே போல் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க, அதை சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வருகின்ற புத்தாண்டில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது? சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா? பாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா? இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? அதே போல் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குது, நற்பலன்கள் எப்படி அமையப்போகுது என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கருங்காலி மலையை பற்றி யாருமே தெரியாதவங்க இருக்கவே முடியாதுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கருங்காலி மாலையாக ப்ரேஸ்லெட்டாகவும் பயன்படுத்திட்டு வராங்க, ஜவ் மாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க, கழுத்தில் அணியக்கூடிய மாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க. உங்களுக்கும் இப்படிப்பட்ட கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசிக்காரங்களுடைய சின்னம் வில்லாகுங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த விஷயத்துலையுமே ஆர்வமாக செயல்படக்கூடியவங்க. இயல்பாகவே பார்த்தீங்கன்னா இவங்க தாராள மனப்பான்மை கொண்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே போல் மற்றவங்களுக்கு உதவுவதிலையும் தொண்டு செய்வதிலையும் அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடியவங்க. இவங்களுடைய ராசி இரட்டை இயல்பு கொண்டது அப்படிங்கிறதுனால இவங்க எந்த ஒரு விஷயத்தில் முடிவு எடுப்பதாக இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் குழம்பி அதுக்கப்புறம் தாங்க ஒரு முடிவே எடுப்பாங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா இயல்பாகவே மற்றவங்களை புரிந்து கொண்டு செயல்படக்கூடியவங்க. இவங்க மற்றவங்களோட உணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. ரொம்பவே தைரியசாலியாகவும் கடினமான சூழ்நிலையை கூட பொறுமையாக கையாளக்கூடியவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் புத்திசாலித்தனமாகவும் கடின உழைப்பாலும் முன்னேற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. குரு பகவான் ஆளக்கூடிய இந்த ராசி பார்த்திங்கன்னா செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கக்கூடியவங்க. அதே போல் கல்வி, நிர்வாகம், மருத்துவம், ஆன்மீகம், அரசியல், நீதித்துறை போன்றவற்றில் சிறப்பாக செயல்படக்கூடியவங்க. மற்றவங்களிடம் மதிப்பு மரியாதையும் பெறக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க. அப்படிப்பட்ட இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வருகின்ற 2026ஆம் ஆண்டில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் குருவுடைய பார்வை இருப்பதனால எல்லா சுப காரியங்களும் தடையில்லாமல் நடக்குங்க. அடுத்தடுத்து நல்ல விஷயங்களானது அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அமோகமான வருஷமாக அமையப்போகுது. பண வரவானது அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகுங்க. வசதிகளை பெருக்கிக் கொள்வதில் முக்கியமாக கவனம் செலுத்துவாங்க. இவங்களோட பிள்ளைகளுக்கான வசதிகளை செய்து கொடுத்து மகிழ்ச்சி அடைவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகளுக்கு எதிர்பார்த்ததை விட அனுகூலத்தை செஞ்சு முடிப்பாங்க. பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நன்மையை கொடுக்குங்க. ஜூன் மாதம் வரைக்கும் சனியோடைய அமைப்பு அர்த்தாஷ்டம சனி இருப்பதனால உடற்பயிற்சி கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேணுங்க. நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக அமையப்போகுது. எந்த விஷயத்தை செஞ்சாலும் சரிங்க, அதில் லாபத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய காலகட்டமாகவும் வரக்கூடிய ஆண்டானது அமையப்போகுதுங்க. அசையா பொருட்களுடைய சேர்க்கையானது அதிகரிக்குங்க. அதே போல் பார்த்திங்கன்னா வரக்கூடிய புத்தாண்டிலிருந்து வீடு, நிலம், வண்டி, வாகனம், நகை சேர்க்கக்கூடிய யோகமானது உண்டாக போகுதுங்க. வாகனத்தை அதிகமாக மாற்றம் செய்வீங்க. அதனால் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஆண்டாகவும் அமைய போகுது. காலம் முழுவதும் குரு இருப்பதால் திருமண தடைகள் எல்லாமே நீங்கி விடுங்க. ஜூன் முதல் 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் சுப விரய பிராப்தம் உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால நல்ல யோகம் உண்டாகக்கூடுது.
யோக பலன்கள் அதிக அளவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகுதுங்க. நிறைய பயணங்களை நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும். வெளிநாட்டு மக்கள் சொந்த ஊருக்கு வரக்கூடிய யோகமானது உண்டாகுங்க. வெளிநாட்டில் அதிக அளவில் நீங்கள் முதலீடு செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தவறாமல் உங்களுடைய உடற்பயிற்சியை செஞ்சுட்டு வருவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருகின்ற காலகட்டம் பார்த்திங்கன்னா அற்புதமான யோகத்தை கொடுக்குங்க. பணவரவானது அற்புதமாக இருக்குதுங்க. எடுத்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றியானது உண்டாக போகுது. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய பொன்னான காலமாகவும் வருகின்ற காலகட்டமானது அமைஞ்சிருக்குதுங்க. குரு பார்வை இருப்பதால் எல்லா விஷயத்துலையுமே நல்ல ஏற்றம் ஏற்படக்கூடிய ஆண்டாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல் இந்திராட்சி கவசம் ஸ்தோத்திரத்தை கேட்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. ரத்த அழுத்தம், சர்க்கரை, தைராய்டு தொடர்பான பிரச்சனைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் யோகமானது உண்டாகக்கூடிய வருஷமாகவும் அமைய போகுதுங்க. அதே போல் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஏற்றம் உண்டாகுங்க. குடும்பத்தில் இருந்துட்டு வந்த சலசலப்புகள் அனைத்துமே வீங்கி சந்தோஷம் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகுது. சங்கடங்கள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. குரு பகவான் இந்த ஆண்டு முழுவதும் சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறாரு. ராசியாக குரு பகவான் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தாங்க இந்த புத்தாண்டானது பிறக்க போகுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. அக்டோபர் 14ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வருவதால் திடீர் பணவரவானது அதிகரிக்க போகுதுங்க. செல்வாக்கானது உயரப்போகுது. பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமானது உண்டாகுங்க. இந்த வருஷம் முழுவதும் வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில் சாதகமாக ராகு அமர்ந்திருக்கிறாருங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு புதிய தொழிலில் முயற்சி செஞ்சீங்கனாலும் சரிங்க, அது வெற்றிகரமாக போய் முடியுங்க. தொட்டது அனைத்துமே பொன்னாகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. மேலுமே பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாருங்க. அப்பாவோட ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்திட்டு வருவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. அப்பாவை பகைத்து கொள்ளாமல் இருப்பது ரொம்பவே நல்லது. வண்டி வாகனத்தில் பார்த்து பயன்படுத்த வேணுங்க. இந்த வருஷத்தில் சுக்கிரன் சுகமாக இருப்பதால் ஏப்ரல் 19 முதல் மே 16 தேதி வரைக்குமே சுக்கிரன் 6ல் மறைந்திருப்பதாக அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இடையூறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. வண்டி வாகனம் தொடர்பான விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. மேலுமே பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் செப்டம்பர் 18 முதல் நவம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் 8ல் மறைந்திருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. சகோதரர் வகையில் சின்ன இழப்புகள் ஏமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க 2026ஆம் வருஷத்தில் யோகமான பலன்களை அதிகமாக பெற போகிறீங்க. உங்களுடைய வாக்குஸ்தானம் பலமடைய போகுதுங்க. கொடுத்த வாக்குறுதியை குடும்பம், சமூகம் என எல்லா இடத்துலையுமே நிறைவேற்றி வெற்றி காண்பீங்க. உங்களுடைய பேச்சுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் உண்டாகக்கூடிய யோகமான ஆண்டாக அமையப்போகுது. உங்களால் பல பேர் உதவி பெற போகிறாங்க. உங்களுக்கு பயணங்களானது அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக அமையப்போகுதுங்க. இந்த பயணங்களால் உங்களுக்கு ஆதாயமானது ஏற்பட போகுது. சுபகாரிய தடைகள் அனைத்துமே விலகி சுப செலவுகளானது அதிகரிக்குங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமானது கைகூடி வரக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமையப்போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமானது விரைவில் பிறக்க போகுதுங்க. குழந்தைகளின் கல்வி, வேலை வாய்ப்பு ரெண்டுலையுமே நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான ஆண்டாக அமையப்போகுது. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வானது நிச்சயமாக கிடைக்குங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சூழ்நிலைகள் அனைத்துமே மாறப்போகுதுங்க. உங்களுடைய எண்ணம் போல் உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். அதே போல் வியாபாரத்தில் போதுமான வருமானமானது கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமையப்போகுது. குடும்ப உறவுகளோடு இது வரைக்கும் இருந்துட்டு வந்த மனஸ்தாபங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும். நீங்கள் இது வரைக்கும் ஒரே தொழிலில் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2-3 தொழில் செய்வதற்கான யோகமானது உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. சுருக்கமாக சொன்ன போனோம்னா
இந்த ஆண்டினோட தொடக்கத்தில் காணப்படக்கூடிய அலைச்சல்கள் 2ஆம் பாதியில் அனைத்துமே குறைந்து விடுங்க. பொருளாதார நிலையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது நிறைந்து இருக்கக்கூடிய யோகமான ஆண்டாகவும் அமைய போகுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.